Gravity is always attractive while electromagnetic force is always repulsive. The gravitational force is a force of mutual attraction between any two objects by virtue of their masses. Electromagnetic force can act over large distances without any medium and is enormously strong compared to gravity. Neutrinos experience a strong electromagnetic force. So, sixth question, option on the C, 2 and 3. If on the gravitational force is always attractive, that's correct. But electromagnetic force எப்படி ஆகும்னா positive and negative poles attractive, same poles attract பண்ணும், sorry opposite poles attract பண்ணும், same poles வந்து repulsive இருக்கும். அதான் வந்து நமக்கு லைக் நமக்கு EMF ஓட பேசிக் கான்செப்ட் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு resistance without any medium and okay, neutrinos experience strong electromagnetic force. So neutrinos வந்து neutrinos வந்து சார்ஜஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் கிடையாது. ஸோ ஒரு சிங்கிள் மீடியமில் தான் அது ஆக்ட் ஆகும். ஸோ நமக்கு ஸ்பேஸ் டைம் கண்டினியூம் பார்த்துருப்பீங்களே. ஸோ நம்ம யூனிவர்ஸ் இப்படி தான் இருக்கும். யூனிவர்ஸுங்கிறது ஒரு தின் பிளாங்கெட்டில் ஒரு ஸ்பேஸ் டைம் கண்டினியூம்னு சொல்லுவாங்க. இதில் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ என்னென்னா ஒரு பெரிய எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னா ஒரு பெரிய பிளாங்கெட் இருக்குது, ஒரு 2 டைமென்ஷனல் பிளாங்கெட்டு, அதுதான் நம்ம யூனிவர்ஸு. அதில் கிரிட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஸ்பேஸ் டைம் கண்டினியூம். இப்போ என்ன ஆகும்னா அந்த பெரிய பிளாங்கெட்டில் நான் ஹெவியான ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். அந்த ஹெவியான ஆப்ஜெக்ட் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன் ஆகுது. இப்போ தான் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சன்னு. ஸோ இது இந்த டிப்ரெஷன் ஆகும்போது இது எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஸோ இந்த டிப்ரெஷன் மேலே ஒரு தான் எர்த்து. ஸோ இந்த டிப்ரெஷனை சுற்றி எப்படி ஒரு வேர்ல்பூலில் தண்ணியில் ரொட்டேட் ஆகுமோ அது மாதிரி சன்னை சுற்றி பிளானட்ஸ்லாம் அந்த டிப்ரெஷன் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சன்னை மாதிரி இது ஒரு பெரிய பிளாக் ஹோல் இருந்தால் அந்த பிளாக் ஹோல்னால இந்த டிப்ரெஷன் வந்து இந்த ஸ்பேஸ் டைம் கண்டினியூம் இந்த பிளாங்கெட்டில் ஒரு பெருசாக ஒரு பிளாக் ஹோல் திடீர்னு பார்க்கும்போது ஒரு எனாமஸ் மாஸ் இருக்குது. ஒரு பிளாக் ஹோலோட மாஸ் எவ்வளோ இருக்குன்னா 1 million times that of our size of the sun. ஸோ இவ்வளோ பெரிய மாசு திடீர்னு ஒரு கிளியர் ஆகும்போது அதில் வந்து வைப்ரேஷன் வரும், இந்த ரிப்பிள்ஸ் வரும். ஸோ இந்த ரிப்பிள்ஸ் வந்து ஒரு லாங் டேர்மில் சன்னுக்கும் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்பேஸ் டைம் கண்டினியூவில் இருக்கிற சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸ் மெஷர் பண்ணால் தான் நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ரீசெண்டாக நோவல் கொடுத்தாங்களே, இந்த லைட்டை வச்சுட்டு சேஞ்சஸ் எப்படி டிடெக்ஷன் பண்ணுறாங்கன்ட்டு இண்டிகோ கொலாபரேஷன் வச்சுருக்காங்க இந்தியாவில். ஸோ வந்து ஹவு டு டிடெக்ட் த கிராவிடேஷனல் வேவ்ஸ். ஸோ இதுதான் கிராவிடேஷனல் வேவ்ஸு. நம்ம ஸோ ஒரு 5 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் ஆஃப் த நேச்சர், அதில் வந்து கிராவிடேஷனல் வேவ்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், அதெல்லாம் வேவ்ஸ் இருக்கும். கிராவிடேஷனல் வேவ்ஸ் எப்படி ட்ராவல் ஆகும்னா இந்த ஸ்பேஸ் டைம் கண்டினியூவில் இண்டிகோன்னு கன்சோர்டியம் இருக்குது. லிகோங்கிறது அந்த நீங்கள் சொல்கிறது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் இண்டிகோ கன்சார்டியம் சொல்லுவாங்க. ஸோ இந்த டிப்ரெஷனால் இந்த ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பிளாங்கெட்டில் ஒரு சேஞ்ச் நடக்குது. அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப மைனர் சேஞ்சாக இருக்கும். அந்த லைட்டோட ஸ்பீடில் இதனால் வந்து வேரியேஷன் ஆகுது. இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லாங் அந்த டியூப்பில் என்ன ஆகும்னா லைட்டை பாஸ் பண்ணுறாங்க ஒரு சைட்லேருந்து, சாரி 2 சைட்லையும் லைட் பாஸ் பண்ணுறாங்க. ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு லென்த்தி டியூப் இருக்குது. ஸோ லென்த்தி டியூப்பில் வந்து இந்த சைடு இந்த லைட் பாஸ் பண்ணுறாங்க, இந்த சைடில் இந்த லைட் பாஸ் பண்ணுறாங்க. இது வந்து இங்கே டிஃப்ளெக்ட் ஆகிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகும். இப்போ ரிட்டர்ன் ஆகிற டைமில் வந்து நார்மலாக எந்த சேஞ்சஸும் இல்லைன்னா அது நார்மலாக அதே டைமில் சேம் டைமில் வந்து ரிட்டர்ன் ஆகும். டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ ஸ்பேஸ் டைம் கண்டினியூமில் ஒரு வேரியேஷன் நடக்கும்போது என்னென்ன ஆகுனா ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்குவீசிங் நடக்குது. ஒரு சைடில் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது, ஒரு சைடில் வந்து ஸ்குவீஸ் ஆகுது. ஸ்ட்ரெச்சிங் ஸ்குவீசிங் நடக்கும்போது அந்த டைமில் வந்து ஒரு மைனர் வேரியேஷன் நடக்குது. ஸோ அந்த மைனர் வேரியேஷனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கிராவிடேஷனல் வேவ்ஸில் நார்மலாக வந்து ஏதோ சேஞ்சஸ் வருது அப்படின்ட்டு இந்த சேஞ்ச் வச்சு தான் வந்துட்டு அவங்க டிடெக்ட் பண்ணுறாங்க. நம்ம இதில் வந்து சம் ரீசன்னால கிராவிடேஷன் வேவ்ல வேரியேஷன் இருந்துச்சு. அந்த கிராவிடேஷன் அந்த வேவ் என்ன வேரியேஷன்னா சம் பிளாக் ஹோல் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு தான் பிளாக் ஹோல் இருக்குன்னு டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எவ்வளோ டைம் வேரியேஷன் வருதோ அந்த அளவுக்கு வந்து அவங்க சைஸ் ஆஃப் பிளாக் ஹோல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ பெரிய மாசாக இருந்தால் அந்த டைம் வேரியேஷன் அதிகமாக இருக்கும், ரொம்ப சின்ன மாசாக இருந்தால் அந்த டைம் வேரியேஷன் கம்மியாக இருக்கும்.
ஸோ அதுதான் இப்படி தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகுது.